ஹை காய்ஸ், நம்ம தமிழ் வச்சு மில்லா சகால எபிசோட் 35 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வராது. இங்க பாருங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மகாராணி, மகாராஜாவும் உல்ஃபும் இங்க இருக்காங்க. நீ சொல்றது சரிதான். என்னால நம்பவே முடியல. இவங்க ரெண்டு பேருமா? இருக்க மூர்க்கமாவது. எங்கேயோ அட்டாக் பண்றோமோ எங்கேயோ வராது அவரு. என்னாலேயே நம்ப முடியல. கனமான கவசத்தை போட்டிருந்தாலும் வேகமா நகர்றாரு. அட்டகத்தியே அது. அப்புறம் எப்படி இது பயிற்சி அங்க உண்மையிலே அடிபட்டுருமே? பரவாயில்ல, நல்லாவே முயற்சி பண்றாங்க. வாங்க குன்னர். இளவரசி எஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த சண்டை பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத பாக்கும்போது அப்படியே முழு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க வோல்ஸ். கத்தி சண்டை போடுறதுல வல்லவன். அவனுக்கு எந்த இடத்துல வேகத்தை குறைக்கணும்னு தெரியும். மகாராஜாவுக்கு அடிப்படாது. எனக்கு என்னவோ பார்த்தா அப்படி தெரியல. என்னால நம்பவே முடியல. அவன்டி தான் டயர்ட் ஆயிட்டான். அவனும் அசால்ட்டா இருக்கான். கத்தியை கையால பிடிக்க இஷ்டமேனி கூட பேசுறாரு. முடியாது. நம்ம அரசரோட ரத்தத்துல இருக்கிற வீரம் இங்கிலாந்துதான் உயிர் புயர்த்தி எழுந்தது. அது நல்ல விஷயம் தானே. எல்லாத்தையும் விட ஒரு அரசர் எப்பவும் பலசாலியா இருக்கணும் இல்லையா? ஏன்னா அரசர் பலவீனமா இருக்கிறத மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க, தளபதியும் ஒத்துக்க மாட்டாங்க. என் சகோதரனை பார்க்கும்போது அவன் ஏதோ பெரிய கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தடுக்கதான் தடுக்கிறான், இன்னும் அட்டாக்கே பண்ணல. சோர்ந்து போகும்போது பின் வாங்குறது ரொம்ப தப்பான விஷயம். பின் வாங்குறதால சண்டையில தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அரச எதிரிகளை முன்னேறி போய் வெட்டி வீழ்த்தணும். ஏன்னா உங்க எதிரிகள் மட்டும் இல்ல, உங்க மக்களும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க சோர்வடைய கூடாது. பயிற்சி வேண்டுமாண்ணா? எஸ்தரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அதையும் நீங்க பாத்தீங்க தானே? எனக்கு இப்ப புரிஞ்சது. அதனால தான் வெறி கொண்ட வேங்க மாதிரி என்ன தாக்கிட்டு இருந்தியா? நான் சொல்றது சரிதானே? இல்ல, அதெல்லாம் இல்ல அரசே. இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்த முடியாது. சரி, நான் சொன்னத மறந்துரு. தெரியாம சொல்லிட்டேன். பக்கத்துல இருக்க ஒரு ஆளோட ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்கா. ஓ, சொல்றான். வாய் இருக்கு என்கிட்ட. சரி, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். மனதளவில் உங்களை எவ்வளவு வீக் ஆகுறான் பார்த்தீங்களா? இதான் பவர். நம்மளுடைய அரசர் அசத்திட்டாரு. என் மனசுல அவர் இடம் பிடிச்சிட்டாரு. 5 சண்டையில ஒடல் தான் அவர் ஜெயிச்சாரு. இருந்தாலும் நம்ம தளபதியே தோல்வியை ஒத்துக்க வச்சிட்டார்ல. கடைசி நிமிஷத்துல ஜெயிச்சிட்டாரு. அரசே, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், கத்தி எப்படி தூக்கி போட கூடாதுன்னு. பிரமாதம் அரசே, ரொம்ப அருமையா சண்டை போட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நீங்க அடிப்படை ஒரு கிடையாது, விஷயத்தை full பத்தி coverல என்கிட்ட வந்து. விசாரிக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது சம்பந்தமான அறிக்கையை தயார் பண்ணிட்டேன். உங்க அறையில வச்சு பார்க்கலாம். நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க யாரும் இல்ல. இதுல இருக்கிறவங்கள கசக்கி பிழிஞ்சாலும் வருஷத்துக்கு 3000 பவுண்டுக்கு மேல 1 ரூபாய் கூட தேராது. மக்கள் எல்லாருக்கும் வரியை ஏத்துனாதான் உண்டு. மத்தபடி வேற வழியே இல்லை. நான் இவரை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன்.
செவர்களோட பையன் கெட்டில் தெற்கு பகுதியில் இருக்கிற ரொம்ப பெரிய வசதியான விவசாயி. அவர் குடும்பத்துக்கு சம்பந்தமான படை வீரர்களை பத்தி எந்த தகவலும் இல்ல? ஓஹோ ஆமா, ஆனா அவங்கள நேர்ல போய் பார்க்காம அத பத்தி சரியா எதுவும் சொல்ல முடியாது. நம்ம பசங்க இருக்கிற இடமா? போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா அரசே. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அரசரா பதவி ஏத்ததுக்கு அப்புறமா டென்மார்க் மக்களோட வரியை நாம கொஞ்சம் அதிகரிச்சாகணும். ஆனா நிச்சயமா எதுக்கு டென்மார்க் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறது தானே அரசாங்கத்தோட வேலையே. அதுக்கும் வழி இருக்கு. அரசரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அரசர் கவுண்டிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. பணம் வர்றதுக்கான புது வழிகளை தேடினாரு. இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட டேனிஷ் படைகளை அவரோட கண்காணிப்புல அங்கேயே வச்சிருந்தாரு. ஆனா அந்த படைகளுக்கு தேவையான செலவை இங்கிலாந்துல இருந்து கிடைக்கிற வரி பணத்தை வச்சு அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு இங்கிலாந்துல பெரிய நெருக்கடி ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த ஊருக்கு பண்ணா அப்ப இந்த ஊருக்கு பார்த்தாம அவரோட இன்னொரு ராஜ்யமான டென்மார்க்ல இருந்து அவர் பணம் ஏற்பாடு பண்ணலைன்னா அவரோட படைகளோட அளவு அவர் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ரொம்பவே குறைஞ்சு போயிடும். வேற வழி இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிலங்களை நம்ம ஆக்கிரமிக்கிறதா? அதுக்காக உழைக்கணும். அதுல லாபம் சம்பாதிக்க சில காலம் நாம காத்திருக்கணுமே அரசே. புதுசா நம்ம எந்த நிலத்தையும் எடுத்து வேலை பண்ண போறது இல்ல. விவசாய நிலங்கள்ல தான் கைப்பற்ற போறோம். நிலத்தை கேட்க போறோமா அரசே? நீங்க நிலத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு இப்ப பணம் தேவைப்படுது. வேற வழியே இல்ல. நம்ம கடுமையா அது எல்லாத்தையும் இப்ப இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்து வர போறாங்க. நாம மக்கள் மேல வரியை திணிச்சு பிரச்சனையை கிளறதை விட சரியான வழி இது மட்டும்தான். இதை விட சுலபமான வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் அதை கண்டிப்பா கேட்கிறேன். இல்ல நம்மளோட படைகளை நாம ஏன் பின்வாங்கி வர சொல்லக்கூடாது? வாய்ப்பே இல்ல. நான் ஒரு டீம் அதோட அந்த பகுதியை ஆக்கிரமிச்சவன். அவங்க நிச்சயமா எனக்கு ஆதரவா இருக்க வாய்ப்பே இல்ல. என்னோட படைகள் அங்க இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டை என்னால ஆள முடியும். அரசர்கள் எப்படின்னா ஒரு கத்தி மாதிரி. ஒரு படை இல்லாத அரசனால இந்த உலகத்துல எதை சாதிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ரொம்ப தெளிவாதாங்க. என்ன அரசர் ஹரால்ட் இறந்து போயிட்டாரா? அவர் இறந்து ஒரு வாரம் ஆகுது. நீங்க தாமதமா வந்திருக்கீங்கப்பா. என்ன இங்கதான் இருக்கானா? ஊர்ல இருந்து கிளம்புன உடனேயே அவரு? நானும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அளவுக்கு உடம்புக்கு முடியலன்னு எனக்கு தெரியாது. என்னால நம்பவே முடியல. அவருக்காக நான் மலை மாதிரி பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன். பரிசு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நல்லாதான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு தார்கல். இப்போ நீ இங்க வந்து என்ன பாக்குறேன்னா அரசர் கவுண்டி இங்கதான் இருக்காரா என்ன? ஆமா, நான் தான் அவரோட பாதுகாவலனா இருக்கேன். இப்போதைக்கு அவர் தான் அரண்மனையில அரசரா இருக்காரு. ஓ அப்படியா? இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. அரசர் ஹெரால்டோட பாதுகாப்பை நான் இப்ப இழந்துட்டேன். இப்ப நான் டென்மார்க்கோட அடுத்த அரசர் கூட நல்லிணக்கத்தை உருவாக்கினா நானும் அரசரும் சந்திக்கணும். அதுக்கு நீ ஏற்பாடு பண்ண முடியுமா? ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. சரி விடுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஓல்மார், ஓல்மார் இங்க வா. அவன் எங்கதான் போயிட்டான்னு தெரியல. அது சின்ன முதலாளி ஊருக்குள்ள போயிட்டு வரேன்னு தனியா போயிருக்காரு. நீ அவனை தனியா போக விட்டுட்டியா? அவனை தனியா அனுப்பாதன்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அட கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனோட வயசு 20, அவன் குழந்தை இல்ல. ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? இப்பவும் அவன் குழந்தைதான். அவனுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது. நீ வேணும்னா பாரு. அவன் ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டையாவது இந்நேரம் சண்டை போட்டுட்டு இருப்பான். எவன் மேலேயாவது மோதி இருப்பான்.
யார் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஊருக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டி இருப்பான். என்ன சார் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க நீங்க? என்ன இடிச்சிட்டு போன ஐயோ தேவையில்லாம என்கிட்ட மோதாத. தெரியும் அந்த கேரக்டரே என்கிட்ட அப்படிதான். வந்து மன்னிப்பு கேளு. இப்போ நீ என்ன சொன்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அப்படி சொல்லிருப்ப? இப்போ நீ என்ன செஞ்சிருப்ப? சின்ன பையன்கிட்ட சண்டை போட்டு நான் போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் என் பிரச்சனை இல்ல. இத ஒரு காரணமா சொல்லி அதெல்லாம் என்ன வாங்க வைக்க பாக்காத. தள்ளி விட்டுட்டு என்னையே அவமானப்படுத்திருக்கியா? இந்த கவுண்டி விடுறாரு உங்க ஊர் இல்ல. பாத்தியா உண்மையான முகத்தை வெளிக்காட்டிட்ட. ஆரம்பத்துல இருந்து நீ அதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்க. நீ பெரிய ஏமாத்துக்காரன் தானே. உனக்கு என்ன திமிரு இருந்தா இவ்வளவு பெருசா வளர்ந்தவன் கூட இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு தெரிவ? எங்க அப்பாவும் மாதிரியே நானும் ஒரு நேர்மையான வியாபாரி. இந்த மாதிரி நீ என்ன அவமானப்படுத்துறத நான் ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டேன். அவமானப்படுத்திட்டு அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? என்ன மோதி பார்க்க விரும்புறியா? தயாரா இருக்க. போடா பொடி பயலே. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏத்துட்டான். என்ன வால் எடுத்துட்டான்? பொடி பையா, தைரியம் இருந்தா வந்து மோத வேண்டியதானே. என்ன பயமா இருக்கா? எத்தனை பேர் நிக்க போறாங்களே. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னது தப்பு? ஆம்பளைங்க சண்டைன்னு இறங்குனா அதுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கணும். நீ இப்போ கையில ஆயுதம் இல்லாம இருக்க அப்படின்னா நீ எப்போ ஒரு உண்மையான நார்ஸ்மேன் இல்லன்னு அர்த்தம். என்ன புரியுதா? நீ உண்மையான வீரனா இருக்க முடியாது. அப்ப நான் ஒண்ணு கேட்கலாமா? உன் கையில வச்சிருக்கிற இந்த வாளை உனக்கு வாங்கி கொடுத்தது யாரு? பண்ணிக்கிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் யார்கிட்டயாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கியே. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. இது என்னோட சண்டை. இதுல நீங்க உள்ள வராதீங்க. உங்களை கலங்கிச்சா? உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இதை நஷ்டீடா வச்சுக்கோ. இது உனக்கு போதும் தானே? இங்க பாருங்க, எனக்கு இது போதும் தான். எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஒழுங்கா மிச்சத்தை அவர்கிட்ட திரும்ப கொடு. அப்பா, நீங்க இங்கதான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இங்க நடந்த எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருந்தேன். சண்டையோட முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமாக இருந்தேன். ஆனா நீ என் மனசை உடைச்சிட்ட. நீ எதுக்கும் லாய்க்கல. உன்னை நம்பி எந்த பெரிய விஷயத்தையும் ஒப்படைக்க எனக்கு மனசு இல்ல. மன்னிச்சிடுங்க. என் பையன் சார்பா உங்க பையனா அது? மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தான் இவனோட அப்பா. அது மட்டும் இல்ல, நான் இங்க ஒரு வியாபாரி. தேடி வந்தா இன்னும் உயிரோட இருக்கிறீங்க? அப்போ இவன் உங்க தத்து பையனா? கிட்டத்தட்ட அப்படித்தான் வச்சுக்கீங்களேன். விதியின் விளையாட்டால அவன் என் கிட்ட வந்தான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா பேரை சொல்ல. என்னோட பேரு தார்ஃபின். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன பக்ஸைஸ்னே கூப்பிடலாமே. அவன் ஞாபகார்த்தமா வளர்க்கறாரு போல. என்ன மன்னிச்சிடுங்க. இதே பேர்ல என் கூடவும் ஒருத்தன் இருக்கான். அவன் கடுமையான உழைப்பாளி. அது மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியானவனும் கூட. நான் இவனுக்கு கூட தார்ஃபின் பேர் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அநேகமா அந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான்னு உங்களுக்கு நினைக்கிறேன். டவுட் வரலையா? தெரிஞ்சதும் போட்டு வாங்கினாலும் இங்க பாருங்க கேட்டியல், நான் கேக்குறேன்னு இங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த தோர்ஃபின் அங்க அடிமையா இருக்கானா என்ன? அவனை அடிமையா விலைக்கு வாங்குனீங்களா? ஓ ஆமா. அத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களை காயப்படுத்த கூடாதுன்னு தான் அவன் யாரு என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அவன் தலைமுடி சந்தன நிறத்துலயும் அவன் கண்ணு பார்க்க பழுப்பு நிறத்துல இந்த பையன் மாதிரி இருப்பானா? என்னால நம்பவே முடியல. நீங்க சொன்ன மாதிரி இருப்பான். ஆனா உயரத்துல இவனோட கம்மியா இருப்பான். நீங்க மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா? அவன் ஐஸ்லாண்ட்ல இருந்து வந்தானா? அவன் ஒரு முன்னாள் போர் வீரனா இருந்தானா? இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவன் உடம்பு முழுக்க வெட்டுக்காய தழும்புகள் இருக்கிற. உங்க நம்பிக்கையை நீங்க அதிகமா வளர்த்துக்காதீங்க. என் விஷயத்துல நடந்த மாதிரி நடந்துற போது. எனக்கு தெரியும். இப்ப வரைக்கும் நான் சொன்ன எல்லா அடையாளத்துக்கும் அவன் சரியா பொருந்தி போறான்.
நீங்க அவன் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? நிச்சயமா ரோஸோட நான் மகன். அந்த தார்ஃபீனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் என் நண்பனோட பையன். அவனை அடிமையா வித்துட்டாங்க. அது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. என்ன இப்ப நாம எங்க பார்க்க போறோம்? கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு போலான்னு எனக்கு தோணுது. கெட்டிலோட விவசாய நிலத்தை போய் பார்க்கலாம். போறாரு. அந்த இடம் இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்ல, தள்ளி இல்ல, பக்கத்துல தான் இருக்கு. கெட்டில் கூட இந்த இடத்துக்கு படகுல தான் வந்திருக்காரு. நம்ம அவரை தொடர்ந்து போகலாம். சரி, இங்க இருந்து அங்க போக எவ்வளவு நாள் எடுக்கும்? காத்து மட்டும் சாதகமா இருந்தா 5 நாள்ல போயிடலாமா? அப்படின்னா நமக்கு 10 நாள் அதிகமா வீணாயிடும். இது என்ன ஊரை சுத்துற விஷயமா? நான் சொல்றத கேளுப்பா. இவன் வேற ஒரு தோர்ஃபீன். நிச்சயமா அவன் தான் என் மனசுக்கு படுது. இவன் நிச்சயமா அவனாதான் இருக்கும். இவனை நம்ப வச்சு ஊருக்கு கொண்டு போலான்னு பார்த்துருக்காரு. கிரீஸ்லாந்து கடல் எல்லாம் உறைஞ்சு போயிடும். ஒருவேளை அலையும் காத்தும் நமக்கு எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைன்னா போய் சேர 10 நாளுக்கு மேல ஆச்சுன்னா என்னால இந்த முறை உங்க கூட வரவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஐயோ போங்கியாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் நேத்து தான் உங்ககிட்ட அரசரை பார்க்கணும் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி கேட்டேன். உண்மையிலேயே என்னால உன்னை நம்ப முடியல தார்கல். நல்ல செல்வாக்கோட இருக்கு. ஆமா, எனக்கே ஆச்சரியமா தான் அது இருக்கு. கண்ணூட்டுக்கு அவர் யாரையும் இந்த மாதிரி சந்திச்சு நான் பார்த்ததில்ல. நீங்க கொடுத்த பரிசெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு போல. நிச்சயமா அது அவருக்கு பிடிச்சிருக்கும். உள்ள போங்க. ஷார்ட்ஸ் இருக்கு. தானியங்கள் தான் தெற்கு பகுதியிலேயே சிறந்த தானியங்கள். நம்ம கூட நட்பு வச்சுக்கிட்டா அது அவருக்கும் லாபம் தானே. நீ என்ன சொல்ற? கெட்டில் மற்றும் குடும்பத்தினர், இப்ப நீங்க உள்ள போகலாம். சரி, உள்ள போலாம். ஓல்மர், உள்ள பணிவா நடந்துக்கணும். இவன் தான் கத்த போறான்னு நினைக்கிறேன். கெட்டில், நீங்க அனுப்பி வச்ச பரிசுகளை எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதோட தரம் எல்லாமே உயர்வா இருந்துச்சு. அதை நான் ஏத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெருமையா இருக்கு அரசே. அந்த எல்லா தானியங்களும் உங்களுக்கு உரிமையான நிலத்துல நீங்களே விளைய வச்சதா சொல்லுங்க. ஆமா, நாங்க விளைய வச்சதுதான். முன்னாள் மன்னர் ஹரால்டுக்கு கூட எங்க நிலத்துல விளையிற எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் எந்த வழியில போனாங்களோ அந்த வழியை நான் கண்டிப்பா மாத்த மாட்டேன். உங்களை மாதிரி விவசாயிகள் தான் டென்மார்க்கோட பெரிய ஒரு பொக்கிஷமே. இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக நீங்க பெருமையோடையும் கர்வத்தோடையும் மேலும் உழைக்கணும். நீங்க சொன்ன இந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. உங்களோட இந்த ஆதரவு எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும். நீ இப்ப இருக்கிறது அரசலுக்கு முன்னிலையில. ஒழுங்கா முட்டி போடு. நான் உங்ககிட்ட வெளியே என்ன சொன்னேன்? இவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க பாருங்க அரசே, நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். என்னையும் உங்களோட அரச படையில ஒரு ஆளா சேர்த்துக்கங்க. என் அண்ணன் கூடவே உங்களுக்கு பாதுகாவலனா இருக்க ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, நான் நிறைய பயிற்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளவனா இருப்பேன். உங்களுக்கு சம்மதம் என் கடமையை நான் வெளிப்படுத்த கவனியம் பண்ணிட்டு இருக்க. அரசர் முன்னாடி யாரும் ஒரு வாரம் உயர்த்துவாங்க. யாரும் நிரூபிக்க ஆசைப்படுறேன். என்ன விட்டுங்க, நான் என் கடமையை வெளிக்காட்டணும். யாரா அந்த கோமாளிங்கன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சரி, நான் இப்ப பண்ணலாம் அரசே. நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க கெட்டில். அந்த பாலாவை எப்படி பயன்படுத்துறான்னு நான் பார்க்க விரும்புறேன். ஓ, காதுல ஊன்ஸ்டா. வெட்டணுமா? இந்த பன்னிக்கறி தான் இன்னைக்கு நம்ம வீரர்களுக்கான உணவு. அதை ஒரு மனுஷன் நினைச்சு துண்டு துண்டா விட்டேன். நிச்சயமா அரசே, நான் அதை செய்யறேன். என்னடா பண்ற? இன்னும் வெட்டலையா?
சவுண்டு மட்டும்தான் வருது. தப்பா போகுது. அரண்மனை பிள்ளை இவர சவுண்டை பார்த்து ஊரே தெரியல. டேய் வெட்றா அறுத்துறா. இங்க பாரு. சரி அரளி. போதும் விடு. இத்தனைக்கும் வெந்ததுங்க, அதுவே வெட்டல. இங்க பாரு, உன் பேரு ஓல்மர் தானே? என் படையில நீ செய்யற விரும்பி தானே இங்க வந்த? நான் தளபதி கிட்ட பேசிட்டு சொல்றேன். நாளைக்கு என் முடிவை சொல்றேன். அது வரைக்கும் அரண்மனைக்கு பக்கத்துல நீங்க தங்கி இருக்கலாம். போச்சு. இந்த தடவை நீ எல்லை மீறி போயிட்ட ஓல்மர். மத்த வீரர்கள்லாம் இத சொல்லியே என்ன ரொம்ப காலத்துக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்பவே முடியல. ஒருத்தன் எந்த அளவுக்கு கொழையா இருப்பானோ அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணுவான்னே சொல்ல முடியல. இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேலேயாவது குடும்பமானம் போற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணி தொலைக்காத. நான் சொன்னது உனக்கு புரியுது இல்ல? சேர்த்து பாருன்னு தான் நினைக்கிறேன். இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க தான். பெருமை மட்டும் இருக்குமே தவிர திறமையே இருக்காது. இவன மாதிரி ஆளுங்க தான் போர்க்களத்துல முதல்ல சாவானுங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் எனக்கு என் படையில வேண்டாம். பாதுகாப்பு படைக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஒரு படை தளபதியாக இதை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா வேற ஒரு கட்டத்துல இருந்து அதை யோசிச்சு பார்த்து சொல்ல. நிச்சயமா அவன் ரொம்பவே பயனுள்ளவனா இருப்பான். நிஜம்தான், ரொம்ப பயனுள்ளவனா இருப்பான். சின்ன பையனா இருக்கான், அது ஒண்ணு மட்டும்தான். ரொம்ப பெரிய முட்டாளாவும் இருக்கான். நாம என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் அவன் செய்வான். ஓ, அப்படி யோசிக்க. நாம செயல்படலாமா? நிச்சயமா. ஒரு மன்னனா நான் முடிசூட்டிக்கலனாலும் இந்த வாய்ப்பை என்னால கைவிட முடியாது. மக்கள் அமைதியா வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கான விலையை கொடுத்துதான் ஆகணும். ஏன் என்னன்னு கேள்வி கேட்காத ஆள் வேணும். கெட்டலோட நிலத்தை நம்ம வாங்கியே தீரணும். இந்த எபிசோட நல்லா இருந்ததுங்க. இந்த ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு கன்வெர்ட் பண்ணது எல்லாமே இருந்தது. கவுண்டி, இனிமேல் கவுண்டி தான் சொல்லணும். அது எப்படின்னா, இப்போது அந்த லேண்டு வேணும், நான் கேட்டோன்னே போய் ஆர்டர் போட்டு ஷாக் கொடுத்துருவான்னு நினச்சேன். இல்லை, அப்படியே நைஸாக பேசினான். கரெக்டாக அவன் பையன் வந்து வாய் விட்டான், எனக்கு வேலை வேணும்ன்ட்டு. இப்போ இதை வச்சே வந்து கேட்கலாம் இல்லையா? இப்போ உங்கள் பையன் வந்து ரிக்வெஸ்ட் வச்சா நான் உடனே சேர்த்துக்கிட்டான், பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கும் விண்ணப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா, அவங்களே வந்து கரெக்டாக மாட்டிக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, அப்படியே அல்வா மாதிரி வந்து தட்டில் விழுறாங்க. கரெக்டாக அது கவுண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விளையாடுறாங்க பயங்கரமாக. இப்போ கூட அந்த படைத்தளபதி பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள். பட் வந்து மூளைக்குள்ளே விளையாடினா அவர் திணறாருல. என் தங்கச்சி இருக்கான்னு சீன் போடுறியா, இதுன்றப்போ ஒரு பதப்பதைப்பு வந்தது. அது அது அதை வச்சு விளையாடுறாள்ல. நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்குதுன்றது படைத்தளபதி வீக்னஸ் அதுதான். அது பண்ணால் இப்போ சுற்றி இருக்க அதான் சொல்லிட்டு இருந்தார். எல்லோரும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, சண்டை போடுங்க, டயர்டாக அப்படி நிற்காதீங்க, இது எல்லாருக்கும் வந்து இது பண்ணணும்னு சொல்கிறப்போ அதே உங்களுக்கும் அதே வீக்னஸ் தான் இருக்குது. இப்போ நீ என்னை கொல்ல பார்க்குற, ஏதோ ஒன்று பண்ண பார்க்குற, இந்த படைக்கு முன்னாடி சொன்னால் நீயும் அதே தான் பதற. அதே வீக்னஸ் வச்சு உங்கள்கிட்ட விளையாடினாரு. ஸோ மூளை வச்சு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக விளையாடுறான் கவுண்டி. வேறு மாதிரி அது பவர் இல்லைனாலும் அறிவில் எங்கேயோ இருக்கிறான். உங்கள் எல்லாரோட மைனஸும் எனக்கு தெரியும், வீக்னஸ் என்னன்னு தெரியும், நான் அதில் விளையாடுவேன்னு விளையாடின மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கிளைமேக்ஸ்லேயும் ஸோ அந்த லேண்டை எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அதுவாக கிடச்சிது, அது வந்துச்சு, அது யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றவங்க. நான் யோசிக்கிறேன் இவனை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்புறம் தான் அப்படி அந்த மூவ் பண்ணுறப்ப தான் புரிஞ்சது, ஓ இப்படி வரியா நீ அப்படின்றது. நல்லா இருந்தது. இந்த பக்கம் தோற்பினோட அங்கிள் இன்னுமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இது. எனக்கு ஒரு முறையாக அவர் வந்து நிறைய கேப் விட்டு காட்டுறப்போ ஒரு வேலை இறந்துட்டு இருப்பாரோ, போயிட்டு இருப்பாரோ, மனசு வித்துட்டு இருப்பாரோ, நானும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னமும் போராடிட்டு தான் இருக்காரு. கடைசியில் வேற ஒரு பையன் அதே தோரணத்தில் இருக்க வேற ஒரு பையனை கூட்டின்னு போயாவது அங்கே சமாதானப்படுத்திடலாம் ஊருக்குன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட் அப்பயும் இப்போ கரெக்டாக வந்து இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காம கடைசி இதையும் போய் பார்த்துட்டு வந்துடான்னு இப்பயும் நம்பிக்கை விடாமல் போகிறாரு. கூட இருக்கவங்க சலிச்சு போயிடுச்சவங்களோ, வாயா ஊருக்கு போயிடலாம்
அப்போ 5 நாளுன்றது போய் சேர்ந்துடலாம், திரும்ப நீ இழுக்க பார்க்குறன்ற, கடைசியாக ட்ரை பண்ணிடலான்றாரு. பட் இது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அந்த முறை கரைச்சிடுவான் தான். அவனும் அந்த வர மோடில் தான் இருக்கான். இப்போ முன்ன இருந்தது அந்த மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் மாறிட்டான் இல்லையா. இப்போ கூப்பிட்டா கண்டிப்பாக வருவான் தான் தோணுது. பட் 2 பிரச்சனை வருது. ஒன்று இப்போ அங்கிள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு இது ஒன்று, அவங்களும் இந்த லேண்ட் கேட்குறாங்கன்னு இந்த பக்கம் வர்றது ஒன்று. ஸோ இது ஒரு மாதிரி எல்லாமே கரெக்டாக இந்த பக்கம் நோக்கி வர மாதிரியே இருக்குது. கண்ணுட்டு இந்த பக்கம் தான் கண்ணாகுது, இப்போ அவரும் வராருன்றப்போ 2 இதுவும் இருக்குது. இது எப்படி முடிய போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் அந்த அங்கிள் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நான் சும்மா ஃபன்னுக்கு போய் பேசிகிட்டு இருக்கேன், பட் அவர் இடத்துல நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ வலியாக இருக்குது. அவனை விடவும் முடியாமல் அவனை கூட்டின்னு போய் நிற்க வைக்கணும், என் நண்பனோட பையன், அவனை எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்றதுக்காக அந்த மனுஷன் இவ்வளோ போராடினுக்கிறாரு. அது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு தெரியலடா தோற்பின்னு அவன் மேலே கோவம் வருது. இவரை பார்க்க என் தோற்பி மேலே கோவம் வர்றது இந்த ஒரு விஷயத்தினால. இவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னமும் அது நம்பிக்கை வச்சு ஓடிட்டு இவன் பின்னாடியே சுற்றினுக்கிறார்ல எத்தனை வருஷங்க. கடைசியில் வேற ஒரு பையனையாவது கொண்டு போய் காட்டலான்ற அளவுக்கு முடிவு எடுக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ வழியில் இருப்பார் அவர். அது புரிஞ்சுக்கணும். இந்த பையன் எப்பயாவது யாருன்னா தெரியுதான்னு பார்க்கலாம். ஓகேங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.